ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை நீங்கள் கண்டினியூவாக பார்க்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பையோ எழுந்துச்சு ரெயினை பார்க்கும்போது அவனுக்கு ஃபீவர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனை எழுப்பாம தூங்க விட்டுட்டு இவன் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கிளம்பிடுறான். அவன் போனதும் ரெயினோ எழுந்திடுறான். அப்போ அவனோட அம்மா கால் பண்ணி நைட்டு வீட்டுக்கு வராமல் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு திட்ட, இவனும் நான் இப்போ வரமான பையோட ஷர்ட்டை போட்டுக்கிட்டு கீழே வரான். அப்போ பையோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தனால ரெயின் அவனை டிஸ்டர்ப் பண்ணாம சைட் மட்டும் அடிச்சுட்டு சொல்லாம வீட்டுக்கு கிளம்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க ரெயினை காணோம். சோ இவனும் உனக்கு நான் தண்ட சான்ஸ் ஓவர், இனி நீ என்னை விட்டு போக முடியாதுன்னு நேரம் ரெயினோட வீட்டுக்கே வந்துடுறான். ரெயினோட அம்மாவும் இதுதான் ரெயினோட ரூம். நைட் அவன் என்ன பண்ணான்னு தெரியல, காலையில வீட்டுக்கு வரப்ப ஃபீவரோட வந்தான்னு சொல்லி அவன் ரூம்குள்ள அனுப்பிவிட்டு போயிடுறாங்க. இவனும் இந்த வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்கேன்னு ஏந்திச்சு பார்த்தா பையுக்குள்ள வரான். நீ எப்படி இங்க வந்த, என் அம்மா கிட்ட என்ன சொன்னேன்னு கேட்க பையு அதுக்கு பதில் சொல்லாம நீ எடுக்கடா என்கிட்ட சொல்லாம வந்தனே கோவப்படுறான். அதுக்கு ரெயினோ சாரி கேட்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. தென் பையு ரெயின்காக ஃபீவர் ரெடியூசரை வாங்கிட்டு வந்திருக்கான். பட் அது வேற மாதிரி யூஸ் பண்ணணும். சோ ரெயின் என்னடா அடம் பிடிச்சாலும் பையன் அவனோட பேண்ட்டை ரிமூவ் பண்ணி வேலையை முடிச்சிடுறான். கட் பண்ண இங்க பிரபாய் கராஜ்க்கு வந்திருக்கான். பையு அங்க இல்லைன்னதும் சைஃபா கிட்ட எங்கன்னு கேட்க டெவிலோட டிராப்ல ஒரு கியூட்டி மாட்டிக்கிச்சு, அதான் அவங்க இல்லைன்னதும் நானும் அந்த கியூட்டியோட ஃப்ரெண்டை பத்தி கேட்கலான்டா இங்க வந்தேன், பரவாயில்ல நான் அப்புறம் கேட்டுக்கிறேன்றான். பையு டெவில்னா நான் பீஸ்ட்னு சொல்றத கேட்டு அப்ப நான் யாரு ஏஞ்சலான்னு கேட்க உனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நீ மனுஷனாவே இருன்றான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இங்க ஸ்கை தும்மிட்டு இப்ப யார் என்னை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணா இங்க பையன் ரெயின் கிட்ட இனி நீ என்ன பார்க்க வர வேண்டான்னு ஏதோ பிரேக்கப் பண்ற மாதிரி பேசி ரெயினை பயமுறுத்திட்டு இதுக்கப்புறம் நான் தான் உன்கிட்ட ஃபிளர்ட் பண்ணுவேன்னு சொல்லி அவனை கிஸ் பண்ணிட்டு நான் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன், ஒன்னு நீ என் ஒய்ஃபா இருக்கணும், இல்லனா நான் உன்னோட ஹஸ்பண்டா இருக்கணும். இதுல நீ எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தனா யாரையும் உன்னை புள்ளி பண்ண விட மாட்டேன், பட் நான் மட்டும் பண்ணுவேன் அண்ட் நான் உன்னை கண்கொள்ளாம பாட்டுப்பேன். ஆனா நீ எம்பரஸ்மெண்ட்ல அழுதனா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. தென் ஃபைனலா நான் உன்னோட ப்ராஜெக்ட்ல நல்லா ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி முடிக்க ரெயின் நான் ரெண்டு ஆப்ஷனையே சூஸ் பண்றேன்னு சொல்லவும் பையன் அவன் காடி கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டு அவனை கிஸ் பண்றான். நெக்ஸ்ட் டே பையோ ஹாப்பி மூட்ல ஆஃபீஸ்க்கு வர ரெயினோ காலேஜ்க்கு வரான். எக்ஸாம்க்கு முன்னாடி அவன் பையோக்கு மெசேஜ் பண்ணி வைக்கப்பட்டு நின்றுட்டு இருக்க ஸ்கை அங்க வந்து டே எக்ஸாம்க்கு இன்னும் 10 minutes தாண்டா இருக்கு, நீ என்னடானா யாரோ ப்ரொபோஸ் பண்ண மாதிரி வைக்கப்பட்டு நின்றுட்டு இருக்குன்னு கேட்க ரெயின் நைட்டு பையோ ப்ரொபோஸ் பண்ணத நினைச்சு பாட்டு சிரிக்கிறான். அப்ப பிளே அங்க வந்து ரெயின் கிட்ட நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறா. அடைக்கிட்ட ஸ்கை ரெயின் கிட்ட காட்டுவோம் பக்கம் வீச ஆரம்பிச்சிருச்சுடான்னு ஹாப்பியா சொல்ல ரெயினுக்கு அதுல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எக்ஸாம் முடிஞ்சதும் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. அப்ப பிளே சடனா நம்பர் கேட்க இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம சூசைஸா சொல்றான். நான் கேட்டது ஃபோன் நம்பர் தான், சூசைஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு பிப்பையோட நம்பர் வேணும்னு கேட்க ரெயினாட கேட்டு செம ஷாக் ஆயிடுறான். பிளேவும் அவன் அண்ணன் சாமும் பையவை லவ் பண்றாங்க. அது தெரிஞ்சதும் அண்ணனும் தங்கச்சியும் என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்குனே வரீங்களாடான்னு நினைக்கிறான். கட் பண்ணா பையன் ரெயினை மூவிக்கு கூட்டிட்டு போக வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனா ரெயின் அவனுக்கு இருக்கிற காம்படிஷனை நினைச்சு ஒரு நிறுத்து இருக்க பையன் அவனை சிரிக்க வைக்கிறான். தென் பைக்ல ஏறினதுக்கு அப்புறமா கையை வச்சுக்கிட்டு சோமாயிரு, இல்லைன்னா நைட் உன் சேஃப்டிக்கு கேரண்டி இல்லைன்னு வார்னிங் கொடுக்க அதை மீறியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெயின் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்றான். கட் பண்ணா மூவி பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு ரெண்டு பேரும் கை பிடிச்சி பேசிட்டு இருக்க ஸ்கையோட பாத்துடுறான். அப்புறம் மூணு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்க வச்சு ரெயின் நான் பிப்பா இவ டேட் பண்றேன்னு வாங்கிக்கிட்டே சொல்ல ஸ்கை எனக்கு ஆல்ரெடி தெரியும்ன்றான். நான் உன்ன அந்த அளவுக்கு ஸ்டூபிட் கிடையாதுடா, நீ எப்ப வரும் மொபைல பார்த்துதான் சிரிச்சிட்டு இருக்க, பிளே கிட்ட முன்ன மாதிரி பேசுறது இல்ல, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் நான் உன்னோட ஃப்ரெண்டுடா, அம்மா கிடையாது, நீ யாரை டேட் பண்ணாலும் எனக்கு ஓகேடான்னு சொல்லணும். ரெயின் அவன் கையை பிடிச்சா ஐ லவ் யூடான்னு சொல்லவும் ஸ்கை அவன் கையை தட்டி விட்டுட்டு நீ இந்த வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பக்கத்துல யாரு இருக்கான்னு திரும்பி பாடுறான்னு சொல்ல நான் தேவையில்லாததுக்கெல்லாம் ஜெலஸ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு சரி அது இருக்கட்டும், இந்த பிளே யாருன்னு பையன் கேட்கவும் ரெயின் அந்த டாபிக் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றான். அப்புறம் அவனே பிளேவை பத்தி சொல்லிட்டு எனக்கு இப்ப அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, நான் உன்னதான் லவ் பண்றேன்னு சொல்றான். கட் பண்ண பையன் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே போறப்ப ஸ்டாப்னு ஒரு பையன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட இல்லீகல் ரேசிங்க பத்தி பேசிட்டு இருக்கான். அதை கேட்டு பையன் ரேசிங்க பத்தி பப்ளிக்ல பேசக்கூடாதுன்ற ரூல் தெரியுமா தெரியாதான்னு கேட்டு முறைக்க கட் பண்ண இப்ப இவன் ரெயின் பக்கத்துல வந்து கோவமா நிக்கிறான். நீ என் மேல கோவமா இருக்கியான்னு ரெயின் கேட்கவும் நான் எதுக்கு உன் மேல கோவப்பட போறேன்னு சொல்லி பேசிட்டு பையன் ரெயினோட அம்மாக்கு கால் பண்ணி ரெயினை நைட் இவன் வீட்டுல ஸ்டே பண்றதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு ரெயின் அங்க ரெண்டு கூட்டிட்டு போறான். நெக்ஸ்ட் டே ரெயின் எழுந்திரிச்சு கீழே வரப்ப பையன் பாட்டு பாடிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் இவன் பையன் கிட்ட வந்துட்டு கண்டினியூ பண்ணுன்னு சொல்ல உனக்கு என் வாய்ஸை கேட்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி அவனை தூக்கி உட்கார வச்சு நான் பாடுறப்ப நீ என்ன மட்டும்தான் பார்க்கணும், முகத்தை திருப்ப கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பாட ஸ்டார்ட் பண்றான். பட் கொஞ்ச நேரத்துல ரெயின் கண்ணை மூடிட்டு நீ சீட்டிங் பண்றன்னு சொல்லி ரூம் ஓடி போயிடுறான். அப்புறம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து சாப்பிடுறப்ப பையன் ரெயினுக்கு ஊட்டி விடுறான். அட பார்த்துட்டு சைஃபா டே நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன்னு சொல்ல சரி நீ எப்ப வீட்டை விட்டு வெளியே போக போறேன்னு கேட்கவும் நான் எதுக்குடா போனோம், எனக்கும் இந்த வீட்டுல பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரேஸ்க்கு ரெயினை கூட்டிட்டு போக போறியான்னு கேட்க பையன் வேண்டான்றான். ஆனா ரெயினும் சைஃபாவும் சேர்ந்து அவனை கன்வின்ஸ் பண்ணவும் சரி வான்னு ரெயின் இங்கே கூட்டிட்டு வந்துடுறான். இந்த ரேஸ் மந்த்லி ஒன்ஸ் தான் நடக்கும், ஸோ யாராலையும் இதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியாது. அண்ட் இந்த ரேஸ்ல எதை வேணாலும் பெட்டிங்கா வைக்கலாம், பட் யாராச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்கள காலி பண்ணிடுவாங்க. இந்த ஈவெண்ட் வெறும் 4 hours நடந்து முடிஞ்சிடும்னு சொல்ல அது எப்படி பாசிபிள்னு கேட்க பிச்சாய் அங்க வந்து இங்க எல்லாமே பாசிபிள்னு சொல்ல ரெயின் அவரை பார்த்ததும் பையன் பின்னாடி போய் மறைஞ்சு
நின்னுக்கிறான். அப்ப பையோ இவரு தான் பிச்சாய் பக்கினோட ரைட் ஹேண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். தென் இவன் தான் ரெயின் என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றான். அப்ப நான் இங்க ஸ்டாப் அவன் ஃப்ரெண்டும் உள்ள வராங்க. பாட்டியாடா நான் சொன்ன மாதிரி உன கூட்டிட்டு வந்தேன்னு சீன் போட்டுட்டு இருக்க. சைஃபாட கேட்டு என்னோட ஃப்ரெண்டு கூட ரேசிங் பண்ண வரியான்னு கேக்குறான். அதே நேரத்துல இங்க பிரபாய் ரெயின் கிட்ட வந்து ஸ்கைய பத்தி கேட்கலான்னு பேச ஸ்டார்ட் பண்றப்ப சைஃபா அங்க வந்து ஸ்டாப்ப பிரபாய் கிட்ட போட்டு விட்டுறான். அவங்க தள்ளி போனதுக்கு அப்புறமா ரெயின் நீ எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்குன்னு சைஃபாவை கேட்க, அது ஒன்னும் இல்லடா நான் விரிச்ச வழியில அவன் விழுந்துட்டான்னு நினைக்கிறப்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு பிரபாய் தான் இங்க டாப் ரேசர்னு சொல்றான். அந்த நேரத்துல ஸ்டாப் பையவை பார்த்துடும் நீ வெறும் மெக்கானிக்கான அவன் கிட்ட சண்டைக்கு வர பிரபாய் அதை நிறுத்திட்டு அவனை ரேஸ்க்கு கூட்டிட்டு போறான். ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. அதுல பிரபாய் தான் வின் பண்றான். பட் ஸ்டாப் அல்லாட ஏத்துக்க முடியல. சோ பையோ கிட்ட வந்து நீனா எனக்கு முக பைக்க தண்டு சண்டை போட்டு அவனை அடிக்க கை வாங்குறப்ப பிச்சாய் அங்க வந்து நான் பொறுமையா சொல்றப்பவே கிளம்பிடுன்னு விரட்டினதும் அவனும் நான் பாஸ் கிட்ட சொல்லி உங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறேன்டான்னு கட்டி முடிச்சுட்டு அங்க ரெண்டு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பைக்ஸ் ட்ரக்ல ஏறிட்டு இருக்கிறப்ப பையன் மூட் அவுட்டா இருக்கிறத பாட்டு ரெயின் அவன் கிட்ட வந்து உன்னை இப்படி பாக்குறதுக்கு பயமா இருக்கு, நீ உன்னோட டார்லிங் அள வைக்கிறேன்னு சொல்லி அவனை சிரிக்க வைக்கிறான். நெக்ஸ்ட் டே பையன் ஆபீஸ்ல இருக்க ரெயினோட மெசேஜை பார்த்துடும் வேகமா கராஜ்க்கு வந்து சேர்றான். இங்கே ரெயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அதுக்கு ரிவார்டா ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க, வெறும் இது மட்டும் தானா நான் 4 hours உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல பையன் அவனை கிஸ் பண்றான். அப்ப சைஃபா அங்க வந்து ஸ்டாப் மறுபடியும் ரேசிங் பண்ண சேலஞ்ச் பண்ணிருக்காண்டான்னு சொன்னதை கேட்டு பையோ டென்ஷன் ஆக கட் பண்ண நைட் ரெயின் மலையை பார்த்துட்டு இருக்க பையோ பக்கத்துல வந்து நிக்கிறான். ரெயினும் சைஃபாவும் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண வேண்டாம்டா அவ கண்டிப்பா சீட்டிங் பண்ணுவான்றாங்க. ஆனா பையோ நான் ரேசிங் பண்ணுவேன் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு அவனை கன்வின்ஸ் பண்றான். அப்ப ரெயினும் ஓகே சொல்லிட்டு பைக்கை கிராஸ் பண்ணிடாடு ஹாஸ்பிட்டல் போற மாதிரி வச்சுக்காடுன்னு சொல்லிட்டு இருக்க பையோ அவனை ஹக் பண்ணி நான் வெறும் ரேசிங் தான் பண்ண போறேன் போருக்கு ஒன்னும் போகலன்றான். நெக்ஸ்ட் டே ரெயின் ரேஸ் ட்ராக் பக்கத்துல பைக்கோட நின்னுட்டு இருக்க சைஃபாவும் பையோ அங்க வந்து பையோவால முடியாதது எதுவுமே கிடையாது கண்டிப்பா அவன் தான் வின் பண்ணுவான்னு சொல்ல பையோ ரேசிங் சூட் போட்டுக்கிட்டு அங்க வரான். அவனை பார்த்ததும் ரெயினுக்கும் கான்பிடன்ஸ் வந்துருது. பையோ தான் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போறான். நெக்ஸ்ட் பையோக்கும் ஸ்டாப்புக்கும் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்ல ஸ்டாப் முன்னாடி போறான். பட் எண்டிங்ல பையோ ஃபர்ஸ்ட் வந்து ரேஸ்ல வின் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா இவங்க ஸ்டாப்பை கொஞ்சம் கூட கண்டுக்காம உடனே ரொமான்ஸ் பண்றதுக்கு கிளம்பிடுறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் பையோ ரெயின் கிட்ட பக்கினும் அந்த ரேஸ் அப்ப அங்கதான் இருந்திருக்காரு. சைஃபாவோட மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இனி அந்த பசங்களால எந்த ரேஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போக ரெயின் மாடியில நின்னு பாய் சொல்றான். கட் பண்ண இப்ப ரெயின் வெளியே போயிட்டு வரப்ப டெலிவரி ட்ரக்க பாக்குறான். மிஸ்டர் பையோக்கு ஒரு பெரிய பேக்கேஜ் வந்திருக்கு, அதை எடுக்க ஹெல்ப் பண்றீங்களான்னு அவன் ட்ரக் பின்னாடி கூட்டிட்டு வந்துட்டு கிட்னாப் பண்ணிடுறாங்க. இதோட பார்ட் 3 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.